போன்ஜோர் சினிஹட்ஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொங்கலுக்கு 2025 பொங்கலுக்கு வந்து முதல்ல வந்து என்னென்ன படங்கள் வரதா இருந்துச்சு, இப்ப என்னென்ன படங்கள் வந்துச்சு, ஏன் விடாமுயற்சி படம் தள்ளி போச்சு, ஏன் குட் பேட் அக்லி படம் தள்ளி போச்சு, இப்ப 2 படமும் தள்ளி போன காரணத்தினால என்னென்னலாம் இப்ப தமிழ் சினிமால நடந்துகிட்டு இருக்கு, அது எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, ஃபர்ஸ்ட்டு 3 படம் தான் வரதா இருந்துச்சு. அதுல ஒரே ஒரு படம் மட்டும் வெளிய போயிருச்சு, விடாமுயற்சி. அந்த ஒரே ஒரு படம் வெளிய போனாலும் போச்சு, நெறைய படங்கள் வந்து அப்படியே அள்ளி போட்டு உள்ள எட்டு வந்துட்டாங்க. அந்த அள்ளி போட்டு வந்த படங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்புட்ன்னா வந்து, வணங்கான், மதகஜராஜா, நேசிப்பாயா, காதலிக்க நேரமில்லை, மெட்ராஸ்காரன், 10 ஹவர்ஸ், கேம் சேஞ்சர், படைத்தலைவன், தருணம். இன்னும் சில படங்கள் வருமா? அதெல்லாம் தெர்ல. வந்துச்சு அப்புட்ன்னா வந்து ஃபர்தரா நாங்க அப்டேட் பண்றோம். இப்போ வாங்க நம்மளோட மெயின் வீடியோக்குள்ள போயிரலாம். முதல்ல இந்த பொங்கல் ரேஸ்க்கான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு படம் போஸ்டரே அடிச்சு விட்டாங்க. குட் பேட் அக்லி பொங்கல் 2025ன்னு. அந்த டைம்ல வந்து என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா வந்தாப்புல அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு இன்டர்வியூல வந்து விடாமுயற்சி 2025 தான் ரிலீஸ் ஆகப்போகுது. பொங்கல் தான் சொல்லி சொல்ட்டாரு. ஸோ அங்கேயே லைட்டா வந்து ஸ்பார்க் ஆக ஆரம்பிச்சுது. 2 அஜித் படம் ஒரே நாளா? இது வந்து நல்லதுக்கு இல்ல. இண்டஸ்ட்ரிக்கும் சரியில்ல அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து 2 பேரும் ஒண்ணு பேசணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. ஸோ இப்படி என்ன நடந்துச்சுன்னு தெரியல. 2 பேரும் பேசுனாங்களான்னு தெரியல. பட் வந்து அக்லி படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொங்கல்லாம் வெளிய அடிக்கிறோம். நாங்க வந்து மே மாசம் ரிலீஸ் பண்ணுவோம்னு சொன்னாங்க. ஆனா இப்ப ரீசென்ட்லி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏப்ரல் 10த் அன்னைக்கு படத்தோட டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கான அஃபிஷியல் அப்டேட் வந்து நம்ம ஷார்ட்ஸ்ல இருக்கும். ஸோ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த மாரி வீடியோஸ்க்கலாம். அதோட அந்த ப்ராப்ளம் வந்து முடிஞ்சிருச்சு. அந்த ஒரு அனவுன்ஸ்மென்ட்க்கு அப்புறம் வந்து பொங்கலுக்கு வந்து 3 படம் ரிலீஸ் ஆகுறதா இருந்துச்சு. "முயற்சி", "வணங்கான்", "வீரதீர சூரன்" 3 படம் தான் வந்து வரதா இருந்துச்சு. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, "வீரதீர சூரன்" வந்து விக்ரம் படம்ல அந்த படம் வந்து பேக் அடிச்சுட்டு. ஏன் வந்து பொங்கல்லேருந்து ரேஸ் வெளியேறுச்சுனா, நெறைய அட்டென்ஷன் கிடைக்காது. நெறைய பேர் அஜித் படத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ரீசன். 2வது ரீசன் போஸ்ட் புரொடக்ஷனுக்கு வந்து நெறைய டைம் தேவைப்பட்டுச்சாம் படத்துக்கும். சரி அதனால வந்து அவங்க வந்து அப்படியே பேக் வந்துட்டாங்க. இப்படி நல்லா போய்க்கிட்டு இருந்த டைம்ல தான் வந்து லைக்கா ஒரு குண்டு தூக்கி போட்டாப்ல. நியூ இயர் அன்னைக்கு அதுவுமா. என்னன்னா வந்து விடாமுயற்சி பொங்கல் ரிலீஸ் இல்ல. நியூ இயர் எல்லாம் நல்லா கொண்டாடுங்கன்னு அவரு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்படி ஒரு குண்ட தூக்கி போட்டு. ஸோ அதுலலாம் ஃபேன்ஸ் எல்லாமே செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க. ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெறைய சின்ன சின்ன படம் புரொடியூசர்ஸ்லாம் வந்து ஒரு பெரிய படம் வரல அப்படின்றப்போ நெறைய சின்ன சின்ன படங்கள்லாம் வந்து ஃபெஸ்டிவல் அன்னைக்கு குடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 படம் வர மாரி இருந்துச்சு. அப்பதான் வந்து மதகஜராஜா படமும் உள்ள வந்துச்சு. அது எப்படி வந்து என்ன கிளியர் ஆச்சுன்னு எதுவுமே தெரியல. டக்குனு வந்து மதகஜராஜா உள்ள வருது அப்படின்னு சொல்லி சொல்ட்டாங்க. இதுல தான் வந்து சேர்ந்தாரு விநாயகன்ற மாரி. கடைசில வந்து சேர்ந்துச்சு மதகஜராஜா. அவன் கடைசில வந்தாலும் வந்துச்சு ஆடியன்ஸ் மத்தியில பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது. அதுக்கு காரணமே வந்து மை டியர் லவ்வர்ன்னு ஒரு பாட்டு தான். அந்த பாட்டு கேட்காதவங்க போய் கேளுங்க. இருக்கும். என்ன பொறுத்தவரைக்கும், இந்த பொங்கலுக்கு வந்து நீங்க என்னென்ன படத்துக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கன்டென்ட் ஓரியன்டட் மூவியா வேணும், இல்ல நீங்க பாலா சார் படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும், அந்த மாரி டிஸ்டர்பிங் படம் பிடிக்கும் அப்படின்னா, வணங்கான் சூஸ் பண்ணுங்க. அது கண்டிப்பா உங்க காசு ஒர்த்தா இருக்கும். காமெடி கம் கமர்ஷியல் 2மே எனக்கு வேணும். கமர்ஷியல் மட்டும் இருக்கக்கூடாது. காமெடி நல்லா இருக்கணும். ஏன் அப்படின்னா மதகதரா போங்க. ஏன் மதகதரானா, விஷால் சாரோட பீக்கான டைம், சந்தானமோட பீக்கான காமெடிஸ், பீக்கான கலாய்கள் இதெல்லாம் பார்க்கணும்னா, மதகஜராஜா போங்க. அது உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்க சான்சஸ் நெறையா இருக்கு. உங்களுக்கு கமர்ஷியல் மட்டுமே வேணும், அப்படியே ஒரு கருத்து படமாவும் இருக்கணும் அப்புட்ன்னா, கேம் சேஞ்சர் போங்க. யுவன் சாரோட பெரிய ஃபேன் நானு. யுவன், விஷ்ணுவர்தன் காம்போக்கு பெரிய ஃபேன் அப்புட்ன்னா, நேசிப்பா படம் போங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து அது படம் எந்த ஏமாத்தாது. ஸோ அப்புறம் ஏஆர்ஆர் கண்ணி, ஏஆர் ரகுமான் சாரோட ஃபேன் நீங்க அப்புட்ன்னா வந்து, காதலிக்க நேரமில்லை படத்துக்கு போலாம். கண்டிப்பா சாங்ஸ்லாம் கேட்டுருப்பீங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. படம் பத்தி எனக்கு தெரியல. பட் நீங்க போலாம். ஏஆர்ஆர் ஃபேன்னா கண்டிப்பா ஹை ரெக்கார்டிங்லாம் வந்து பிரிச்சிருப்பாரு. அத நீங்க போய் பாருங்க. மீதி படங்கள் எதுவுமே பெருசா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த ட்ரெய்லர்ஸோ எதுவுமே என்ன எக்ஸைட் பண்ணல. ஸோ அந்த படங்கள்லாம் எப்புட்ருக்கு? எது போகலாம்? அப்படின்றது வந்து நாங்க ரிவ்யூ போடுவோம். ஸோ ரிவ்யூஸ் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் சொல்லுங்க. இந்த மாரி அனலைசேஷன் வீடியோஸும், சினிமா அப்டேட்ஸ் பத்தின வீடியோஸும் இந்த சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ